இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக எப்படி கிப்லி இமேஜ் கிரியேட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர், இந்த ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் இந்த மாதிரி ப்ரௌசர் மூலமாகவே ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் என்னோடய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ChatGPTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே chatgpt.com வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டாப்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் லாகின் சைன் அப் 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் லாகின் பண்ண தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சைன் அப்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் கிரியேட் அன் அக்கௌண்ட் சொல்லி வரும். இதில் போய்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டினியூ வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணியும் உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ChatGPTன்னு சொல்லி டிப்ஸ் ஃபார் கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்தோடனே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு எந்த இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஒரு ஆக்ட்ரஸ் இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ஆஸ்க் எனிதிங் சொல்லியிருக்கும். அதில் போய்ட்டு கன்வெர்ட் திஸ் இமேஜ் இன்டு கிப்லி ஆர்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. கன்வெர்ட் திஸ் ஃபோட்டோ இன்டு கிப்லி இமேஜ் ஆர்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். GHIBBLன்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி என்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். உடனே உங்களோட இமேஜ் வந்து சென்ட் ஆகிடும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிப்லி ஆர்ட் ஸ்டைல் ரெக்கார்ட் ஸ்டோரி வரும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டே இருக்கும். அது லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். அது லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். ஆஸ்க் எனிதிங் சொல்லி வரும். இது லோட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக கிப்லி ஆர்ட் ஸ்டைல் இமேஜை சேஞ்ச் ஆகிடும். இமேஜ் சேஞ்ச் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண நினச்சிங்கன்னா அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் இமேஜின் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிப்பீட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓப்பன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்தனே உங்களுக்கான கிப்லி இமேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுவே HDயில் தான் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக நார்மல் ஃபோட்டோவை கிப்லி இமேஜாக மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.